இறையேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நரகத்திற்கு யார் போவார் அப்படிங்கிறத பற்றி நம்ம சிந்திப்போம். திருவெளிப்பாடு 20ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம்? வாழ்வின் நூலில் பெயர் எழுதப்படாதவர்கள் அந்த எரிகின்ற நெருப்பு ஏரியில் எரியப்பட்டார்கள் என்று. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வாழ்வின் நூலில் பெயர் எழுதப்படாதவர்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்பு என்கிற அந்த அருள் கொடையை பெற்றுக்கொள்ளாதவர்கள் தான் நரகத்துக்கு போவாங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19, 20, 21 இந்த வசனங்களை வாசிக்கும் போது அதில் ஒரு 15 லிஸ்ட் இருக்குது. அதை நீங்கள் வாசிச்சு பாருங்க. ஒருவேளை அந்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கா அப்படிங்கிறதை செக் பண்ணி பாருங்க. ஏன்னா அதில் பல காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, இப்படி பல காரியங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் முடிவில் பவுலடியார் சொல்லுவார், இத்தகையவற்றில் ஈடுபடுகிறவர்கள் இறையாட்சியை உரிமை பேராக அடைவதில்லை என்று நான் ஏற்கனவே சொன்னேன், அதையே நான் மீண்டும் சொல்கிறேன்னு சொல்றார். திருவெளிப்பாட்டில் 20, 21 அதிகாரங்களில் நம்ம வாசிக்கிற போது அதுலேயும் கோழைகள், அருவருப்புக்குரியோர், கெட்ட நடத்தையுள்ளோர், பொய் பேசுகிறவர்கள், இப்படி பலர் நரகத்திற்கு போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு இப்படிப்பட்ட நரக பாதாளத்திலிருந்து நம்மை விடுவிப்பதற்காகத்தான் தன்னுடைய உதிரத்தை சிந்தி நமக்காக பாடுபட்டார். அப்படி என்றால் அவருடைய இரத்தத்தை நாம் பெற்று பாவ மன்னிப்பாகிய அந்த மீட்பை பெற்றுக்கொள்கிற பொழுது நாம் இந்த நரகத்திலிருந்து தப்பித்து கொள்ள முடியும். ஏனென்றால் இவராலே அல்லாமல் வேறு எவராலும் மீட்பு இல்லை என்று திருத்துதர் பணி 4:12 சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவை நம்பி மீட்பை பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போமா? எங்கள் அன்பார்ந்த ஆண்டவரே, நாங்கள் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக எங்களுக்காக ஜீவனை கொடுத்தீரே. உமது அருளினால் பாவத்தை ஜெயித்து பரிசுத்தமாக வாழவும் மீட்பிலே நாங்கள் மகிழ்ந்திருக்கவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. இயேசுவின் பேரால் ஆமென். அறுதி விளைவியா